ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தாதது ஏன் என்ற கேள்விக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாபா பாண்டியராஜன் பதிலளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்காக தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். அருணாச்சல பிரதேசத்துடைய கவர்னர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து மாநில சுயாட்சிக்கு ஒரு இழுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அதிமுக பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அப்ப ஜல்லிக்கட்டு கொண்டு வான்னு 50 எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கலாமே, ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கலாமே. இல்ல இதுல பிஜேபி கொள்கை நிலைப்பாட்டுல கண்டிப்பா நாங்க இது எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க, அதிமுக சொல்லுது, எல்லா கட்சியும் சொல்லுது. அப்புறம் யார் தடுக்கிறா? இல்ல இப்ப அம்மாவோட ஸ்டான்ஸ் இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அவசர சட்டம் அவங்க கொண்டு வரலாம். ஏன்னா கொள்கை நிலைப்பாட்டுப்படி இது யாரும் அப்போஸ் பண்ண போறதும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு அவசர சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதுதான் முறையா இருக்குன்றது அவங்களுடைய கருத்து. ஆனா இப்ப பலரும் சொல்லிட்டு இருக்காங்க மாநில அரசாங்கமே ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்துடலாம். இப்ப எந்திரிச்சு நாங்க பிரதமருக்கு கடிதம் எழுதுறேன்னு சொல்லி முதலமைச்சர் செய்யறாங்க. அந்த பிரதமருக்கான கடிதமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த பிறகு, அலங்காநல்லூர்ல 28 ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு அறிவிக்கப்பட்ட பிறகு உங்க பிரதமர் கடிதம் எழுதுறாங்கன்னா நாமளே முன்னெடுத்து செல்றோமாங்கிற கேள்வி வரும்ல. இல்ல ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு அம்மா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாலே அந்த ஸ்டான்ஸ் எடுத்துட்டாங்க. இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு சட்டச்சிக்கல், மாபெரும் சட்டச்சிக்கல் ஏற்பட்ட போது அதை 9வது அட்டவணை கீழே கொண்டு போய் மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தி இதே தமிழக முதலமைச்சர் தானே. நம்ம எல்லாரையும் கூட சட்டம் அவங்களுக்கு நுணுக்கமா தெரியுமில்ல, நிர்வாகத்தில் அவங்க ஏற்கனவே இருந்தவங்க தானே. இடஒதுக்கீடோ இலங்கை பிரச்சனையோ அதை ஒரு நிறையில வச்சீங்கன்னா நீங்க ஜல்லிக்கட்டு அதே நிறையில வைக்க முடியாது. இல்ல நான் சொல்ல சட்ட பாதுகாப்பு எப்படி ஏற்படுத்துங்கிறது தமிழக முதலமைச்சர் அது தெரியும். நான் சொல்றேன் அது கண்டிப்பா தெரியாம. அப்புறம் எதிர்க்கட்சிகளோ ஊடகங்களோ அந்த கோரிக்கை மாநில அரசே நிறைவேற்றலாம் சொல்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? எந்த பாதுகாப்பு முறையா இருக்கும், எது சஸ்டைனபிளா இருக்கும், நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் மாத்திடக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து தீர்மானிச்சதுதான் மத்திய அரசாங்கம் அந்த பில்லை மூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த நேர்காணலின் முழு வடிவத்தை இன்று இரவு 8 மணிக்கு தந்தி டிவியில் காணலாம்.